Hello friends, welcome to Niga's All-Rounder. இது கிளாஸ் 14 சோட்டி ஸ்டிச் தான். சாரி, கொஞ்சம் நாளாக வீடியோஸ் வரல, கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். இந்த சோட்டி ஸ்டிச் ஒரு பார்டர் ஸ்டிச், அதாவது நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நெக்குக்கு 3 ஜரி கொடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு இதாக கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் ஒரு கோடு போட்டு ஒரு லாங்காக ஒரு செயின் இழுத்துக்கிட்டு அதை லாக் பண்ணுறக்கு ஒரு குட்டி செயின், மறுபடியும் எகைன் கீழே கொண்டு மறுபடியும் அதுக்கு அந்த ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சு கீழேயே ஒரு செயின் இழுத்து அதை லாக் பண்ணுறக்கு ஒரு ஸ்டிச். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ரைட் சைடில் மறுபடியும் ஒரு லாங் செயின் இழுத்து அதை லாக் பண்ணுறக்கு ஒரு குட்டி ஸ்டிச். மறுபடியும் கீழே கொண்டு வரேன், கீழே கொண்டு மறுபடியும் அதை லாக் பண்ணிக்கிறேன். அப்புறம் எகைன் லெஃப்ட் சைடில் மறுபடியும் கொண்டு போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். அவ்வளோதான். இது ஃபஸ்ட் டைம் போடுறப்ப மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இதுவே ஒரு 2 தடவை இந்த வீடியோஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறக்கி சின்னதாக லாக் செயின் போட்டு இந்த மாதிரி கிராஸிங்காக ஒரு செயின் போட்டு மறுபடியும் அதை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் கீழே கொண்டு வரேன். இந்த ஒரு ப்ராசஸ் இதுதான் ரெகுலராக இந்த ஸ்டிச்சஸில் அடுத்தடுத்து நடக்க போகிறது. ஃபஸ்ட்டு போடுறப்போ மட்டும்தான் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். மற்றபடி அடுத்தடுத்து நீங்கள் போடும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுக்க முடியும். இது நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த லாங்காக இழுக்கிற ஸ்டிச்சஸ் குட்டையாயிரும். நம்மளறியாமையே நம்ம நூல் இழுக்கிறப்ப அந்த லைன் குட்டையாயிரும், இல்லைன்னா டென்சிட்டி கம்மியாயிரும். ஸோ நம்ம அப்போ அது எப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் 2 தடவை லெஃப்ட் அண்ட் ரைட் நான் போகிறேன் இல்லைங்களா, ஒரு தடவை லெஃப்ட் அண்ட் ரைட் போகிறேன் இல்லையா, அது ஒரு தடவைங்கிறத 2 தடவையாக நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஒரு ரைட் சைடு நான் இழுக்கிறேன், சேம் அதே இதை நான் கிராஸ் லைன் போடாமல் மறுபடியும் கீழே கொண்டு கொஞ்சம் டென்சிட்டி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிராஸ் லைனை நான் போடுவேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோட்டி ஸ்டிச் ஸ்டார்டிங்கில் என்ன டென்சிட்டி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கீழே வர்ற வரைக்கும் அந்த டென்சிட்டி இருக்கும். இதே இதில் நீங்கள் லாஸ்ட்டாக முடிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த கீழே லாங்காக இழுக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ரொம்ப லாங்காக இழுக்க வேண்டாம். அப்போ உங்களுக்கு சீக்கிரமே அந்த எண்டிங் முடிய போகிறப்போ கொஞ்சமாக தான் உங்களுக்கு அந்த கீழே வால் பகுதி மாதிரி இருக்கும். இல்லை இன்னும் எனக்கு ரொம்ப தூரம் போட வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது, கீழே ரொம்ப ஷார்ட்டாக போயிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து போடுற செயினை கொஞ்சம் லாங்காக இழுத்து போடுங்க. அப்போ கீழே இருக்கிற அந்த எண்டிங் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நீளமாக வரும். இந்த சோட்டி ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா ஷேப்ஸ் நான் ஒன்று தான் கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் நீங்கள் நெக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி, அதாவது யூ நெக்கு, பானைக்கு அந்த மாதிரி நீங்களே மினியேச்சராக வரைஞ்சி அதில் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணி காமிங்க. இது சிங்கிள் த்ரெட்டாக தான் போடணுன்ட்டு இல்லை, டபுள் த்ரெட்டாகவும் போடலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு கலர் நீங்கள் எடுத்து டபுள் கலராகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதில் எஸ் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதுலேயும் அப்ளை பண்ணி எனக்கு காட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.